ஒரு காட்டுல ஒரு சிங்கராஜா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு தினமும் நிறைய மிருகங்களை வேட்டையாடுற பழக்கம் இருந்துச்சு. அது ரொம்ப மோசமான சிங்கம். ஏன்னா தன்னோட பசி தீர்ந்த பிறகும் அது நிறைய மிருகங்களை வேட்டையாடிட்டே இருந்துச்சு. இத பார்த்த மத்த மிருகங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுச்சுங்க. இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம தினமும் ஒவ்வொருத்தர் ரொம்ப பயத்திலே இருந்துட்டு இருக்கோம். அந்த சிங்கம் யாரை எப்ப சாவடிக்குதுன்னே தெரியல. அதனால தினமும் யாராவது ஒருத்தர் அந்த சிங்கத்துக்கு போய் உணவாயிடலாம். இதனால மத்த மிருகங்களாச்சு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு அந்த மிருகங்கள் எல்லாம் முடிவு பண்ணுச்சு. அதுபடி இந்த முடிவையும் அந்த சிங்கராஜா கிட்ட சொல்லுச்சுங்க. சிங்கராஜாவே, நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்க இனிமே தினமும் ஒரு மிருகம் உங்களுக்கு படையலா அனுப்பி வைக்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்கு சத்தியம் பண்ணணும், வேற எந்த மிருகத்தையும் நீங்க வேட்டையாடி சாப்பிட மாட்டேன் நீங்க சத்தியம் பண்ணீங்கன்னா நாங்களே ஒவ்வொரு மிருகங்களா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு அந்த மிருகங்கள் எல்லாம் சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சுங்க. தானும் இனிமே கஷ்டப்பட்டு வேட்டையாட தேவையில்லைன்னு நினைச்ச சிங்கராஜா, அந்த பயம் இருக்கட்டும் மிருகங்களா, நீங்களே என்ன தேடி வரணும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு அந்த சிங்கம் நினைச்சது. அன்னில இருந்து தினமும் ஒரு மிருகம் அந்த சிங்கராஜாவுக்கு உணவா போச்சுங்க. அந்த மிருக கூட்டத்துல ஒரு முயல் ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சு. ஆனா அதுக்கு சிங்கத்துக்கிட்ட உணவா போறதுக்கு விருப்பமே இல்ல. நம்ம எப்படியாவது ஒரு நல்ல திட்டத்தை தீட்டி இந்த சிங்கத்துக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த முயல் இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்க முடிவு பண்ணுச்சு. ரொம்ப பசியோடையும் கோபத்தோடையும் இருந்த அந்த சிங்கம் இந்த முயலை பார்த்து, உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, என் மேல இருக்கிற பயம் உங்களுக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முயல் சொல்லுச்சு, இல்ல சிங்கராஜாவே, என் மேல கோவப்படாதீங்க. நான் ரொம்ப சின்னதா இருந்தேனா அதனால என் கூட இன்னும் 2 முயலையும் அனுப்பி வச்சாங்க. ஆனா வர வழியில ஒரு கிணத்துல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் என் கூட வந்த 2 முயலையும் கடிச்சு சாப்பிடுச்சு சிங்கராஜா அப்படின்னு அந்த முயல் சொல்லுச்சு. எனக்கு வந்த உணவை எந்த சிங்கம் கொன்னுச்சு? சரி வாங்க, என்னை விட அந்த சிங்கம் பலசாலியான்னு பாத்துறேன். அந்த கிணத்தை காமிச்ச அந்த முயலு, ஐயா சிங்கராஜாவே, இங்க எட்டி பாருங்க, உள்ளதான் அந்த பெரிய சிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அறிவில்லாத அந்த சிங்கம் உள்ள எட்டி பார்த்துச்சு. அங்க அந்த சிங்கத்தோட உருவமே தெரிஞ்சது. ஆனா அதோட உருவம் கூட நினைக்காத அந்த சிங்கம் வேற ஒரு சிங்கம் நினைச்சு ரொம்ப கோவப்பட்டுச்சு. அந்த சிங்கம் சொல்லுச்சு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட உணவை நீ சாப்பிடுவ, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன சிங்கம் கோபப்பட்டு அப்படியே அந்த கிணத்துக்குள்ள குதிச்சுது. அது அப்படியே தண்ணியில மூழ்கி இறந்தும் போச்சு. இத பார்த்த அந்த மிருகங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டது. அந்த முயலோட புத்திசாலித்தனத்தை நினைச்ச எல்லா மிருகமும் குட்டி முயலை ரொம்ப பாராட்டினாங்க. எல்லா மிருகமும் சந்தோஷமா இருந்தாங்க. சரி குழந்தைங்களா, நீங்களும் இந்த முயலை போல ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கணும், சரியா? சரி, இதோட நம்ம அடுத்த கதையில சந்திக்கலாம்.